வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோ சிக்னேச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆரம்பிக்கலாம். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கிடையாது, ஈவன் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ அப்டேட்டாக வரல. அந்த பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்ல பர்ஃப்யூம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை தவிர 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. இந்த சார்ஜர் ஒரு பிடி சப்போர்ட் உள்ள சார்ஜர். ஸோ உங்கள் லேப்டாப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் இது மூலிமா ஈஸியாக சார்ஜுங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோனோட கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கலர் இருக்குது. ஒன்று பிளாக், இன்னொன்று இந்த ஆலிவ் மாதிரி இருக்க கலரு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். எல்லா மோட்டோ ஃபோன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பேட்டர்னே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எட்ஜ் 60 சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சு. இந்த எட்ஜ் 70 சீரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியே கொண்டு வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன் மாத்திரம் நல்லா இருந்திருக்கும். பட் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸும் கிடையாது, வீகன் லெதரும் கிடையாது. இது ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் உள்ள பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் யூனிக்காக நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் லாங் டேர்ம் யூஸுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க மாதிரி ஒரு கேமரா மாடல் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே உள்ள இந்த அலுமினியமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரஷ்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க லுக்காக இருக்குது. அதே பிரஷ்டு ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள அலுமினியம் ஃப்ரேம்லையும் அப்ளை ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து இந்த நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் மட்டும் தான் போட முடியும், SD கார்டு போட முடியாது. அண்ட் இந்த போனுக்கு eSIM சப்போர்ட்டும் கிடையாது, நீங்க பிசிக்கல் சிம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்துல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்களும் இருக்கு. இந்த USB போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 3.1 Gen 2 சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களால இது மூலமா டிஸ்பிளே அவுட்டும் எடுத்துக்க முடியும். அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோவோட AI கீ வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. நல்ல கிளிக்கியான ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் வென்ட் இருக்கு. அண்ட் டால்பி அட்மாஸ் பிராண்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உள்ள டிஸ்பிளேமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிளாட்னு சொல்ல முடியாது, கர்வ்னு சொல்ல முடியாது, ரொம்ப மைல்டான ஒரு கர்வ் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஸ்கிராச் கார்டு போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். பட் டெம்பர் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் அது கண்டுபிடிக்கிறது. அண்ட் பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா செம்ம மினிமலா பார்க்கவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்குது. அண்ட் இதுக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இந்த போன்ல மெயின் ஹைலைட்டே பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் தான். வெறும் 7 mm தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த போனோட திக்னஸ். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. பேட்டரி சைஸ் கொஞ்சம் கம்மி இப்ப இருக்க ஃபிளாக்ஷிப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 186 கிராம் தான் இருக்கு. ஸோ இந்த போனை கேஸ் இல்லாம பிடிச்சி யூஸ் பண்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஒரு பிரீமியமான ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் ரொம்ப நேரம் நீங்க போன் யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே இந்த வெயிட் வந்து ஹெவியாலாம் ஃபீல் ஆகல. நல்ல வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு நல்ல டிசைன் ஓரியன்டா ஒரு ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் உள்ள போன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போனை உங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.8 இன்ச்க்கான 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல 120 ஹெர்ட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அந்த 165 ஹெர்ட்ஸ் எங்க ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஈவன் இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல போய் புஷ் பண்ணலாம்னு பார்த்தாலும் அங்கேயும் மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்கா எங்க ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் 165 ஹெர்ட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. மேபி ஏதாவது 1-2 கேம்ஸ்ல ஒர்க் ஆகலாம். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. HDR10+க்கான சர்டிஃபிகேஷனும் இருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் கிடையாது. யூடியூப்ல HDR டிஸ்பிளே ஆகுது. பட் பிளே ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு HDR மாதிரியே இல்லை. பிரைட்னஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்ல லோவா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட்ல சரி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த HDR பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல குறையா இருக்கு. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சவுண்ட் பை போஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இனிஷியலா ஏதோ பில்டப் கொடுக்குறானுங்க, இந்த ஸ்லிம் போனா இருக்கும், கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெட்டரா இருக்கு இந்த போன்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ மல்டிமீடியா வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த HDR சப்போர்ட்டை தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இந்த போன்ல கிடையாது. சூப்பரான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அப்படியே சாஃப்ட்வேர் சைடு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோக்கு எப்பவுமே சாஃப்ட்வேர் ஒரு டவுன் சைடு தான். இந்த போன்ல டிஃபால்ட்டா Android 16 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மோட்டோவோட Hello UI வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த போனுக்கு 7 வருஷத்துக்கான OS அப்டேட் வரும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் அது டிலேவா வருமா, ஆன் டைம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அது போக தான் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த கிளிச், இந்த ஷட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் இருக்கு. பட் மத்த போன்ஸ் அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா தெரியல, நல்லாவே மினிமைஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஒகேஷனலி அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நோட் பண்ண முடியுது. முக்கியமா கேமரா ஆப்லயும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில டைம் நோட் பண்ணேன். அண்ட் UI ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது, இந்த ஆப் ஓப்பனிங் க்ளோசிங், இந்த மல்டிமீடியா யூஸ் பண்ணும்போது இந்த மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணும்போது அப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜிட்டர்ஸ் நான் நோட் பண்ணேன். பட் மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்டா இருக்கு இதோட ரெஸ்பான்ஸ். என்னதான் இந்த 7 வருஷத்துக்கான OS அப்டேட் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் இன்னும் இவங்க OS சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவங்களை தவிர இது எல்லா போன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த UI வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மோட்டோ மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேக்ல இருந்துட்டே இருக்காங்க. அண்ட் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் பெருசா யூஸ்ஃபுல்லான ஒரு AI ஃபீச்சர் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல. இந்த மோட்டோவோட அப்டேட் மீ ஃபீச்சர் வந்து மேபி ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் அதுலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றது அது மாதிரி ஒரு
சில விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலர் வைஸ்ல இருக்க மாதிரி இந்த நோட் அசிஸ்டன்ட், இந்த கேலரிக்குள்ள இருக்க ஏஐ அசிஸ்டன்ட் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. நார்மலா இருக்க சர்க்கிள் டு சர்ச், ஏஐ எரேசர் அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. அண்ட் மோட்டோல வழக்கமா வர மாதிரி அந்த ரெடி ஃபார்ங்கிற ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க அதிகமா போன்ஸ் பிளஸ் பிசி ரெண்டும் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட கேமராஸ் மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4மே பாத்தீங்க அப்படின்னா 50 MPக்கான சென்சார். மெயின் கேமராவும் 50 MPக்கான சென்சார். இதுல OIS சப்போர்ட் இருக்கு. டெலஃபோட்டோ 3xக்கான டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 50 MPக்கான சென்சார். அண்ட் வைட் ஆங்கிளுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா 50 MPக்கான சென்சார்ங்கிறத விட நல்ல ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க 3 கேமராலையும். அந்த இந்த மெயின் கேமராவோட சென்சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டர்ல இருக்க Vivo X200T விட பெருசு. ஸோ இதோட போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஒரு 60,000 ரூபாய்க்கு நீங்க என்ன ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு போன் வாங்கிங்களோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இதோட அவுட்புட்ஸ் இருக்கு. மெயின் கேமரா சாம்பிள், டெலஃபோட்டோ சாம்பிள், அல்ட்ரா வைடு அது எல்லாமே போற செக் பண்ணி பாருங்க. இந்த வைட் ஆங்கிள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் டிஃபால்ட்டா என்ன பிரச்சனை இந்த கேமரா செட்டப்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட டியூனிங்ல தான் கொஞ்சம் பிரச்சனை. இந்த ஷேடோஸ்ல இருக்க டீடைல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏத்துனதுனால அந்த இடத்துல டீடைல்ஸே தெரியல. அண்ட் HDR பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்கு. அப்பப்போ ஒழுங்கா வேலை செய்யுது, அப்பப்போ ரொம்ப மோசமா வேலை செய்யுது. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ளீச் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல செட்டப் தான். பட் இந்த Vivo X200T விட பெட்டரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது. அதோட வீடியோவும் வருது, அதோட கம்பேரிசனும் வருது. அது வரும்போது அந்த வீடியோ பாருங்க. இப்போ அந்த X200T தான் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா இது ஒரு செகண்ட் பிளேஸ்ல வச்சுக்கோங்க. அந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஏன்னா வீடியோஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் கொஞ்சம் பெட்டரா பண்ணுது. அண்ட் செல்ஃபிக்கு 50 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தே சொல்லலாம். அண்ட் போர்ட்ரேட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல மிஸ் ஆகுது. மற்றபடி ஒரு பெரிய குறை கிடையாது. அதை ஈஸியா சாஃப்ட்வேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் மோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா இங்க கொஸ்டின். அண்ட் ரியர் கேமரா யூஸ் பண்ணி உங்களால 8K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் அது பெருசா யாருக்கும் யூஸ் ஆகாது. நீங்க ட்ரைபாட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் 4K 120 FPS வரைக்குமான சப்போர்ட் இருக்கு. செல்ஃபிலையுமே பாத்தீங்க அப்படின்னா 4K 60 FPSக்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ வீடியோஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. பட் இந்த செக்மெண்ட்டை பீட் பண்ற அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. இந்த வீடியோ 4K 60 FPSல ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல ஆடியோ பிக்கப்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க, ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் பண்ணும்போது லைட்டாக ஜிட்டர் இருக்கிறது அண்ட் டக்குன்னு ஆப் க்ளோஸ் ஆகிறது, இது மாதிரி ஒரு சில மைனரான பிரச்சனை இருக்குது. ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இந்த கேமரா செட்டப்பு. ஸோ அது ஒன்று தான் ஒரு மைனரான குறையாக இருக்குது இந்த ஃபோனில். இந்த வீடியோ மோட்டோவில் 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இதில் உங்களால் 8Kல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ண முடியும். இதில் ஆடியோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போ 0.5xக்கு ஸ்விட்ச் ஆக முடியுது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிட்டர் இருக்குது. அண்டு 3xக்கும் ஸ்விட்ச் ஆக முடியுது. அதிலிருந்து 6x அண்ட் 20x வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் ஆகுது. ஸோ வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட நிறையா ஃப்ளாக்ஷிப்ஸ் வந்து இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும். விவோட X200Tலாம் இருக்குது. அதெல்லாம் இதோட வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் எதுவும் குறை வைக்கல. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் எல்லா ஹை எண்ட் கேம்ஸையுமே ஹை ஃப்ரேம் ரேட்லேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஜென்சன் இம்பாக்ட் 60 FPSல சூப்பராக ஒர்க் ஆகுது. PUBG CODயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 120 FPS ரன் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் டூலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 மில்லியன் சம்திங் ஸ்கோர் வருது. அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் பெஞ்ச் மார்க் போடும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஸ்லைட்டாக ஹீட் ஆகுது. அண்ட் இந்த அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிறனால ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த ஹீட் ஆகுது பெஞ்ச் மார்க்ஸில் மட்டும்தான் இருக்குது. ரியல் டைமில் எங்கேயுமே அந்த ஹீட்டிங்கிறது ஃபீல் ஆகல. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் இருக்குது. 12/256, 16/512 அண்ட் 16/1TB. மூணுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 4.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி 5200 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துருது. அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த பேட்டரி ஸ்பெக் என்னமோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. 7.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் டைமிங் வருது. ஸோ சாலிடா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிடும். அப்படியே உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமா போனாலும் 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 46 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு கூட இருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதோட பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 இருக்கு. NFC இருக்கு. அண்ட் IP69க்கான ரேட்டிங்குமே இருக்கு. ஸோ நீங்க தண்ணிக்குள்ள போடலாம்.
பட் போட்டு மோஸ்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் ஒரு 5,000 கார்டு டிஸ்கவுண்ட் இருக்கு. எஃபெக்டிவாக உங்களால் 55,000 இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யார் இந்த ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தீவிர மோட்டோ ஃபோனாக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி மோட்டோ ஃபோன் வாங்கி பழகிட்டீங்க, ஒரு 30,000 மேலே அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல அப்கிரேட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மற்ற யார் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கலே ஸ்லிம்மா லைட் வெயிட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த கேமரா தான் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டி, இந்த மோட்டோவோட யூஐ வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபோனை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா Vivo X2 இருக்கு, நீங்களாம் அந்த ஃபோன் பக்கம் ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.